வணக்கம் நண்பர்களே, நல்விருந்தில் உங்களை வரவேற்பது ஜிஆர்வி. இந்த பதிவில் நம்ம ஒரு சுவையான பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பரோட்டா நம்ம வித்தியாசமா தக்காளி ஜூஸ் யூஸ் பண்ணி இந்த பரோட்டா பண்ண போறாங்க. இது நல்ல டேஸ்டா இருக்கும். இதுல அந்த தக்காளி சுவையும் அதோட நிறமும் சூப்பரா இருக்குங்க. இந்த பரோட்டா எப்படி செய்யறது இந்த பதிவில் பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, சமையலை எளிமையாக்குவோம். நம்ம பரோட்டா பாருங்க, எவ்வளோ லேயர் லேயரா வருதுன்னு பாருங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இதில் தக்காளி ஜூஸ் யூஸ் பண்ணனால அந்த தக்காளி டேஸ்ட்டோட இது சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது ஈஸியாக பிக்சர்லாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த பரோட்டா செய்கிறதுக்கு ஒரு 4 தக்காளியை இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணுங்க. அதுக்கப்புறம் அதோட தோலை ஈஸியாக உரிச்சிடலாம். தோல் உரிச்சது பாருங்கள். இதை நல்லா மிக்சியில் அடித்து தக்காளி ஜூஸை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு 3/4 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிடணும். இப்போ நம்ம தக்காளி ஜூஸ்லேருந்து கொஞ்சமாக விடுறோம். இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் பண்ணுற மாதிரி அப்படியே மாவு மேலே மேலே அப்படியே எடுத்து விடுங்க. இல்லைன்னா இந்த முட்டை தக்காளி ஜூஸில் வெளியே ஓடி வந்துடும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 50 ml பால் ஊற்றுறேங்க. நான் காய வைக்காத பச்சை பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காய வைக்காத பால் யூஸ் பண்ணிங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக வருங்க. பொறுமையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் மிச்சம் இருக்கிற தக்காளி ஜூஸை ஆட் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக மாவு வர வரைக்கும் நல்லா அழுத்தி பிசையணுங்க. தண்ணி ஒரே டைம் ஊற்றிடக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் நல்லா பிசையணும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைங்க.
நான் பிசைகிற மாதிரி இந்த மாதிரியே பிசைஞ்சிங்கன்னா பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சுன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 1 hour அப்படியே இதை நம்ம விட்டுறோம். ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா மாவு மேலே காஞ்சு போயிடும். இப்போ 1 hour ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவை கட் பண்ணிடலாம். கட் பண்ணி உருண்டை பிடிக்க போகிறோம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, இல்லைன்னா கையில் மாவு ஒட்டும். பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. திரும்ப நம்ம தக்காளி ஜூஸ் யூஸ் பண்ணனால லைட் ஆரஞ்சு கலரில் நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது மாவு. பாருங்கள் நம்ம கை கடையில் இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி அளவில் உருண்டை வரும். நம்ம இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிடுறோம். இப்போ இதில் அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா உருண்டையும் எண்ணெய் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுறணும். இப்போ நம்ம பரோட்டா வீச போகிறோம். நான் ஹோட்டல்லாம் பண்ணுற மாதிரி பரோட்டா வீசி தாங்க செய்ய போகிறேன். இப்போ இந்த பரோட்டா லைட்டாக தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கணும். அப்படியே அந்த எட்ஜெலாம் லைட்டாக அமுத்தி விடுங்க. இப்போ வலது கை பெருவிரல் மேலேயும் இடது கை பெருவிரல் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே மணிக்கிட்ட சுற்றுங்க. நான் பண்ணுற மாதிரி அப்படியே சுற்றுனீங்கன்னா பரோட்டா நல்லா பறந்து வரும், பெருசாக வரும். பாருங்கள், பொறுமையாக வீசுங்க. அப்போ தான் மெல்லிஸாக வரும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் லேயர் நிறையா வருங்க. இதை ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாவு சுருட்ட போகிறோம். அப்படியே கையில் எடுத்து சங்கு சக்கரை சுருட்டுற மாதிரி அப்படியே சுருட்டிடுங்க. சுருட்டு இந்த எட்ஜை வந்து கீழ் பக்கமாக வச்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா ரோஜா பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னொரு பரோட்டாவும் செஞ்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். லைட்டாக தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி கட்டை வச்சு.
அதுக்கப்புறம் அப்படியே ஓரம்லாம் நல்லா அமுத்தி விடுங்க. இப்போ அதே மாதிரி வலது கை பெருவிரல் மேலேயும் இடது கை பெருவிரல் கீழே வர மாதிரி பிடிச்சிக்கணும். அப்படியே மணிக்கட்டை நல்லா சுற்றி விடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நான் செய்கிற மாதிரி அதே மாதிரி செஞ்சீங்கன்னா சூப்பராக வருங்க. யார் வேணாலும் இது செய்யலாங்க. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக வந்திருக்கு பாருங்களே. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணுறோம். அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். எடுத்து அப்படியே கீழே கையில் சுற்றிட வேண்டியதாங்க. சுற்றி அந்த பாட்டத்தை வந்து உள்ளே சொருவி விட்டுறணும். பாருங்கள் ரோஜாப்பூ மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம சுட போகிறோம். லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி கையை வச்சு அமுத்தணுங்க. அப்படியே அந்த எட்ஜில் மட்டும் அமுத்திட்டே வந்தீங்கன்னா போதும். நான் அமுத்துற மாதிரி அமுத்தினாலே போதுங்க. சூப்பரான பரோட்டா நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட போகிறோம். கல்லை மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி லேயர் வந்திருக்கு பாருங்கள். ஒரு சைடு வெந்தவொடனே திருப்பி போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெயோ நெய்யோ வெண்ணெயோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நான் இந்த பரோட்டா வெண்ணெயிலே செய்கிறேங்க. அதனால் நான் வெண்ணெய் தான் ஆட் பண்ண போகிறேன். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் இதில் ஆட் பண்ணுறோம். வெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால நல்லா சாஃப்டாக வருங்க பரோட்டா. அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். லேயர்ஸ் பக்காவாக இருக்குங்க. திருப்பி போடலாம். இதுலேயும் கொஞ்சம் வெண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ வெண்ணெய் நிறைய ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பரோட்டா சுட்டுட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். லேயர்ஸும் நல்லா இருக்குங்க. பரோட்டாவில் சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 4 பரோட்டா சுட்டுட்டு அதை வந்து நல்லா அடிக்கணுங்க. சிங்கிள் பரோட்டா அடித்தோம்னா நல்லா உடஞ்சி போயிடும். அதே மாதிரி சூடு ஆறினோன்னா அடித்தாலும் பரோட்டா அடித்தா உடஞ்சி போயிடும். அதனால் ஒரு 4 பரோட்டா சுட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா அடிக்கணும். அதை எப்படி அடிக்கணும்னு இப்போ பார்க்கலாம். அப்போ தான் லேயர் வருங்க. இல்லைன்னா லேயர் வராது. பாருங்கள் நல்லா உப்பி வருது பாருங்கள். நம்மளோட சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடிக்கலாம். பாருங்கள் ஒரு 4 பரோட்டா நான் சுட்டுட்டேன். இதை வந்து நான் இப்படி அடிக்கிறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அடிக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அடிக்கணும். அப்போ தான் லேயர்ஸ் வரும். நம்மளுடைய சூப்பரான சாஃப்டான பரோட்டா தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.